பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இங்கே சங்கீதக்காரன் எவ்வளவு அருமையா ஆண்டவரை கவிதையாக பாடுகிறத நாம் பார்க்க முடியுது. அவருடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அது என்ன நல்ல விசேஷம்? அந்த நல்ல விசேஷம் அவருக்குள்ள இருக்கிற அனல் மூட்டப்படுதான். அவர் அப்படியே மந்தாரமாக இல்லை, அப்படியே மூந்து போனது போல இல்லை, மூடப்பட்டது போல இல்லை, அனல் மூட்டப்பட்டு எழுப்பப்படுகுதான் அவருடைய இருதயம். அதை நினச்சி அவர் பொங்குறார். அப்படியே பொங்கி வழியுது அவருடைய அந்த ஆத்மாவின் கலிகூறல். அதே மாதிரி அவருடைய வசனங்களை தியானிக்கும்போது அக்கினி மூண்டது போல இருக்குதாம். அப்படி ஒரு அக்கினி அந்த வசனத்தில் வெளிப்படுதான். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பொக்கிஷம் இல்லைங்க, இதுதான் பொக்கிஷம். அவருடைய வசனம் ஒரு அக்கினி போன்று அவ்வளோ பிரகாசமாக அது அனல் மூட்டி நம்மை உருவாக்குகிறது. அதனால அவருடைய மனது அப்படியே பொங்குது, இருதயம் பொங்குது, அப்படியே பொங்கி பொங்கி அப்படியே பூரிப்பாகுது. அப்படி பொங்குறதுனால நான் அவரை பாடி துதிக்கிறேன். கவிதை நயத்தோட பாடி துதிக்கிற அந்த கவிதையை என் வாயில் அவர் போடுகிறார். அவர் வார்த்தையினால், அவருடைய வசனங்களினால் என் வாயிலே போடுகிறார். அந்த கவி அவரை துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது. அது என் ஆத்துமா கலிகூறலுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் நமக்கு அவருடைய கட்டளைகளை, அவருடைய நீதிகளை, அவருடைய பிரமாணங்களை நமக்கு போதிக்கும்போது அது எப்படி இருக்கான்? நம் உதடுகள் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறதா இருக்கான். ஏன்னா அவ்வளவு அருமையாக அவர் நமக்கு போதிக்கிறார். இப்படி யாராலையும் போதிக்க முடியாது. உலக மனிதர்களால் போதிக்க முடியாது. எந்த ஆசிரியர்களாலும் போதிக்க முடியாது. எந்த பிரசங்கியாராலும் போதிக்க முடியாது. அவரால் மாத்திரம்தான் போதிக்க முடியும். எவ்வளோ அருமையாக அவர் போதிப்பார் தெரியுமா? அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும்போது அவர் அழகாக போதிப்பார். அதான் சொல்கிறாரு, என் சுமை லெகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். என்னோட இருந்து நீங்கள் சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். இது மாதிரி அவருடைய போதிப்பு யாராலும் போதிக்க முடியாது. அதை யாராலையும் யோசிக்க முடியாது. அது பரலோகத்திலேருந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அவரை ஸ்தோத்தரித்து புகழ்ந்து பாடி நம்மளுடைய இருதயம் பொங்குது, கலிகூறுது. இது மட்டுமானா அப்படின்னா இல்லை. அதை நம்ம உட்கொள்ள அவருடைய வசனங்களை உட்கொள்ள, அவருடைய போதனைகளை உட்கொள்ள, அவருடைய பிரமாணங்களை உட்கொள்ள நம்முடைய எலும்புல அக்கினி பற்றி எரிகிறது போல இருக்கான். அப்படி பற்றி எரியுது அக்கினி உள்ள, அப்படியே
பற்றி எரியுது. அந்த அளவுக்கு அனல், அக்கினி, பரிசுத்த அக்கினி, ஆவியானவரினுடைய அக்கினி நமக்குள்ள அப்படியே மூட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்குது. என்ன ஒரு அனுபவம்! இதை ஒரு சிலர் அனுபவிச்சிருக்கலாம், சிலர் அனுபவிக்காமலும் இருக்கலாம். ஆனால் அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு விஷயம். அதனால தான் அங்கே சொல்கிறாரு, பொங்குதான் அவருடைய நல்ல விஷயங்களை நினைக்கும்போது. அதே போல் அந்த கவிதையை பாடி பாடி அவருடைய நாவுனால் அவரை ஸ்தோத்தரிக்கிறாராம், அவரை புகழ்கிறாராம், அவரை மகிமைப்படுத்துகிறாராம், அவரை மேன்மைப்படுத்துகிறாராம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கிருபை! அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துகிறது மிகப்பெரிய கிருபை. எவ்வளோ பேருக்கு இந்த கிருபை கிடைக்கல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரால் தான் இதை அனுபவிக்க முடியுது. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுது, இப்படிப்பட்ட களி கூறுதலை அனுபவிக்க முடியுது. நல்ல மனுஷன் தன் இருதயத்திலேருந்து நல்ல விஷயத்தை தான் எடுத்து காண்பிப்பான். அவனிடத்துல நல்ல காரியங்கள் தான் வெளியில் வரும். ஆனால் கெட்ட மனுஷன் என்ன பண்ணுவான்? தன் இருதயத்திலேருந்து கெட்டதை வெளியில் கொண்டு வருவான், கெட்ட காரியங்களை செய்வான். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறது என்ன? நல்ல விஷயங்கள். அதனால் என் இருதயம் பொங்குகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள்? நல்ல இருதயம் உள்ளவர்களா? அப்படி இருந்தால் தான் நாம் அதை ஃபீல் பண்ண முடியும். அது ஒரு விதமான ஃபீல். அதை ஃபீல் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குங்க. அது சொல்ல வார்த்தை இல்லாத ஒரு விஷயம். அது ஒரு கவிதை போன்ற நிகழ்வு. அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ இனிமையாக இருக்கும், அவ்வளோ ஒரு மதுரமாக இருக்கும் அது. அதனால் நாம் அவரை துதிக்க மறந்துடக்கூடாது. ஏன்னா நாவு எப்படியா? விரைவாய் எழுதுகிற என்னுடைய எழுத்தாணி. அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேன்மையான ஒரு விஷயம். அவரை நம்ம துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து மகிழ்கிறது. அது ஒரு நாளும் நாம் விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவருடைய வசனங்களை நல்ல தியானித்து உட்கொண்டு அக்கினியை பெற்று நாம் மேலும் 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 மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரிடத்துல கிட்டி சேர்வோம். அவர் நம்மை நேர்த்தியாக, செம்மையாக, பூரணமாக நடத்தி செல்வார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.